வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, சின்னாலப்பட்டியில் எடுத்த சேரீயில், இந்த காட்டன் சேரீயில் அழகாக லாங் கவுன் வந்து தைக்க போகிறோம். இது நல்ல பார்டர் பெருசு, செக்குடு சேரீ. இது நடுவில் வந்து டேமேஜ் இருக்குது. இதை கட் பண்ணிவிட்டு இதோட ரேட்டு வந்து வெறும் 450 ரூபாங்க. நடுவில் இருக்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சால் வராது. நான் ரொம்ப அழகாக நம்ம தைக்க போகிறோம். முதல்ல இந்த டேமேஜை கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மீட்டருக்கு இருக்குது. தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த நெக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். இப்போ வந்து நான் வந்து 60 பாயிண்ட்டு லைனிங் எடுத்திருக்கேன். ஃபுல் வாயில்னாலும் சரி, லைனிங்னாலும் சரி, எதுனாலும் சரி, நான் ஃபுல் வாயில் தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். நல்லா மடித்து போட்டுக்கலாம். இப்போ சுற்றளவு பார்க்கலாம். இது நான் தைச்ச சுடிதார் தான், உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 15 இருக்குது. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 15 வைக்கிறேன். 15 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு வந்து 17 இருக்குங்க. நான் வந்து 10 இன்ச் வைக்கிறேங்க. அதாவது வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வைக்கிறேன். கொஞ்சம் லூஸாகவே தான் வைக்கிறேன். ஏன்னா இது காட்டன்றது தண்ணியில் போட்டு சுருங்கும். அதனால் கொஞ்சம் லூஸ் வச்சே வைக்கிறேன். இப்போ 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3.5 இன்ச்சுங்க. ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் உயரம் வந்து நான் 7 வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு கிராஸாக மார்க் பண்ணுவோம். இது வந்து போட் நெக் மாதிரி தான் வரும். இப்போ வச்சு பார்க்கலாம். சரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும். இது தையலுக்கு இந்த அளவு போயிடும். இப்போ கீழேருந்து 1 இன்ச்சு, மேலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல்லேருந்து வளைச்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க. இங்கேருந்து வளைச்சி கொண்டு போய் இதில் சேர்த்துருங்க. இப்படி நம்ம வந்து வரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணுறேன். ஆனால் பார்த்தா அது கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்குது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் அதாவது வந்து தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு இறக்கி 4 இன்ச்சு இறக்க வச்சுட்டேன் பேக் சைடு. ஏன்னா அது பத்தில் உங்களுக்கு தலைவலி போகாத மாதிரி இருந்தது. இப்போ வந்து இருக்கிறத 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேங்க சாரியில். ஏன்னா டேமேஜ் வந்து சென்டரில் தான் இருந்துச்சு. இப்போ மொத்தம் உயரம் அது வந்து 55 இன்ச்சுங்க. 15 இன்ச்சு போக மீதி வந்து 40 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க. இந்த கீழே பார்ட்ரு 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறது போக இங்கே மேலே இருக்க பார்ட்ரு வரைக்கும் சரியாக வந்தது. இப்போ இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, சென்டரில் மட்டும் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே கிராஸாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் டேப்பை வச்சுட்டு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் உயரம் வந்து 55 இன்ச்சுங்க. அதில் நம்ம உயரம் 15 போக, அதாவது 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். 15 போக மீதி 40 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 8.5 இன்ச்சு இருக்குங்க. இங்கிட்டு 2.5, இங்கிட்டு 2.5 வச்சுருக்கேன். நடுவில் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டுக்கு, அதாவது ஒரு பக்கத்துக்கு முன்னாடிக்கு மட்டும் 8 பாட்டு வருங்க. இதில் 8 பீஸாக நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ 4 பிரித்து போட்டால் அதாவது வந்து
8 பீஸ் இருக்குது. அதில் நம்ம மடித்து போட்டிருக்கிறது 8ஆக நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற தையல் கீழே போக போக கொஞ்சம் கரைஞ்சி நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் பிடிக்கிறேன். இப்படி நீங்கள் தைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் போக போக நம்ம அந்த பார்டர்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக நூல் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த டாப் வந்து அந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த காட்டன் ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முடிச்சுட்டு நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம அமுக்கு தையல், அதாவது வந்து லாஸ்ட்டு நம்ம எல்லா ஃபுல்லாகவே நீங்கள் தைச்சி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட்டும் தைச்சி காமிச்சிடுறேன். கீழே ஜாயின் பண்ணுறது ஃப்ளிட்ஸு வச்சு பண்ணுறதும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நெட்டு நெட்டாக தையல் போட்டும் பண்ணலாம். இதுவுமே அழகாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாங்க. அமுக்கு தையல் எதுக்கு போடணும் அப்படின்னா, நம்ம வெட்டினதாக இருக்கட்டும் இல்லை தையல் போட்டதாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட எக்ஸ்ட்ரா இல்லை கூட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமுக்கு தையல் போடுறப்ப எல்லாமே ஈவன் ஆகிரும். அதுக்கு தான் அமுக்கு தையல் போடணும். இப்போ நல்லா நூலை ஒட்டை கட் பண்ணிடுங்க அப்பிக்கப்போ. இப்போ எல்லா பக்கமும் அமுக்கு தையல் போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம முந்தியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முந்தியில் வர பார்டர் தான் நம்ம கைக்கு வைக்க போகிறோம். இந்த கீழே பெரிய பார்டர் இருக்குது முந்தியில், இதை நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு அடித்து திருப்பிக்கலாம். நீங்கள் முந்தியிலே முன்பக்கம் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஏன்னா இது பெரிய பார்டருன்றதுனால நமக்கு ஃபுல்லாக 2 பக்கமும் வராது. அதனால் நான் இந்த மாதிரி அதாவது மெரூன் கலர்லேயே கொடுக்குறேன். பேக் சைடு வந்து அடித்து திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் தான் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஆனால் வந்து நமக்கு தலை வந்து உள்ளே போகிற மாதிரி இல்லை. ஏன்னா நெக்கு வந்து இதுவும் மேலே ஏற்றி அதுவும் மேலே ஏற்றி இருந்தனால மறுபடியும் கொஞ்சம் பிரிச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு கீழே இறக்கி கட் பண்ணுங்கள். மொத்தத்துக்கு வந்து இது 4.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன் பேக் சைடு. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்துச்சு நமக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த நெக்கு ட்ரை பண்ணுறதுனால சரியாக வருமோ வராதோ அப்படின்ற ஒரு டவுட்டு. இப்போ முன்னாடி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஷோல்டர்கிட்ட பார்ட்ரு வருது, அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம அது வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அது உள்ளே போயிடும் அந்த பார்ட்ரு. நான் 6 இன்ச்சு நெக்கோட உயரம் வைக்கிறேங்க. இப்போ ஷோல்டர் வந்து நம்ம 3.5 இன்ச் வச்சுருந்தோம். அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயும் போல் ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ஒரே நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்டர் வந்து உயரம் 10ல் கொஞ்சம் உயர பீஸ் வந்து கீழே ஒரு பார்டர் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அது நமக்கு ஒன்றும் தெரியாது, அது சைடில் போயிடும். இப்போ இருக்கிறத வச்சு நம்ம நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஷோல்டரு எல்லாமே ஆம்கோல் எல்லாமே மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா அந்த நீங்கள் வரைஞ்ச நெக்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து அந்த நெக்குக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை வரைகிற மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். அந்த சைடில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ சைடில் வந்து ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். போட் நெக் மாதிரி தான் வரும். 2 நெக்கும் வரும், மேலே ஒன்று கீழே ஒன்று. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் இந்த முந்தி இருக்குது பார்த்திங்களா, அதிலே வச்சு ஒரு தையல் போடுறேன். ஏன்னா அது வேஸ்ட்டு தான்.
இதிலே நான் கைக்கும் எடுத்துக்கிட்டேன், இதுக்கும் நான் தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ அடித்து திருப்பிடலாம் நெக்கு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக திருப்பிட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. நகத்தில் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா எட்ஜ்லேயே தையல் போடுங்க. போட்டதுக்கப்புறமா இது நமக்கு லைனிங் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கை நம்ம கட் பண்ண மாதிரி தான் வரும். இப்போ சைட்லேயும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸோட கலர் மெரூன் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். பைப்பிங் கொடுக்குற கிளாத்து வந்து சன்கிரேப்பில் கொடுக்குறேங்க. ஏன்னா அதுலேயே நமக்கு பைப்பிங் வராது. ரெண்டாவது துணியும் அந்தளவுக்கு நமக்கு இல்லை. அடியில் வந்து சன்கிரேப் கிளாத் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த பீஸ் வச்சு தைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு தையல் கொஞ்சம் கூட குறையாக நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, ஏன்னா மேலே அடியிலங்கும்போது கிராஸ் பீஸ் வச்சு மேலேனா ஒரே மாதிரி நம்ம தையல் போடுவோம். இதே இது மேலே நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு தையல் போட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட குறையாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ மேலே வந்து நெக்குக்கு தையல் போட்டுட்டு இப்போ கீழேயும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பாருங்கள், நெக்கு வந்து நீட்டாக வந்துடுச்சு. இப்போ கீழேயும் பைப்பிங் கொடுத்துடலாம். கீழே வந்து நான் அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கேன், மேலே வச்சு தையல் போடுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பெல்ட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்துடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். நாட்டு எல்லாமே நீட்டாக வந்துடும். அழகாக உருட்டி பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க பைப்பிங்கு. ரெண்டாவது தையல் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம முன்னாடி வந்து நம்ம அடித்து திருப்பி எச்சில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் பார்டர் இருக்குது, அதனால ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி எப்பயும் போல் நம்ம தையல் கொடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பிடுங்க. நல்லா திருப்பி எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டாச்சு. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நான் பைப்பிங் கொடுக்குறேங்க. இது ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல நமக்கு அந்த ஜாயிண்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பார்ட்ரு, அந்த இது வந்துடும். அதனால் பைப்பிங் மேலே பைப்பிங் நம்ம தையல் போட முடியாது. அதனால் சும்மா மடித்து விட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு கீழே இறக்கி நான் தையல் போடுறேன். நான் வந்து முந்தியோட கிளாத் வச்சு தான் பண்ணுறேங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒட்டி வரணும். அப்படியே அந்த பைப்பிங் மேலேயே கொஞ்சம் தையல் போட்டுருங்க. தையல் போட்டாச்சு. அந்த பைப்பிங் மேலேயே கொஞ்சம் நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் தூரம் தான் வரும், ஃபுல்லாலாம் நம்ம போட முடியாது. அந்த சைடில் ஆம்குள்ள தையல் போட்டு விட்ருங்க, அப்படியே நின்றுக்கும். இப்போ வந்து எல்லா பக்கமும் குண்டூசி குத்திட்டு நம்ம அந்த சைடில் தையல் போடலாம். சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இந்த பைப்பிங் மேலே போட்டு வாங்க பள்ளத்துலேயே.
அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். 2 தையல் இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு பிரியாது. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன்னு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது பத்தலைன்னா நம்ம வந்து மறுபடியும் ரெடி பண்ணணும். இப்போ வந்து எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ பைப்பிங் கொடுத்துரு அழகாக உருட்டி பைப்பிங் வைங்க. இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கீழே மடித்து தைக்க போக 10.5 இன்ச் உயரம் வைக்கிறேன். இது கீழே நான் பைப்பிங் எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. நான் சும்மா மடித்து மட்டும் தான் தைச்சி விட போகிறேன். 8 இன்ச் அகலம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தைச்சோம் இல்லையா, அதை வச்சு பார்க்கலாம். எப்போயுமே ஷோல்டருக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஆம்கோல் நம்ம வந்து பைப்பிங் மேலே வச்சு கையடியில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம், ரெடிமேட் மாதிரி. கரெக்டாக அதாவது சென்ட்ரு வந்து சரியாக வரணும். இப்போ வந்து நான் அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு நான் பார்டரில் கட் பண்ணியிருக்கேன். இதை நான் தைக்கிற மாதிரி நம்ம எப்பயும் போல் நாட்டு அடித்து விட்றலாம். ஒரு பக்கத்துக்கு 3. இது நாட்டு வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது ஏன்னா நம்ம சைடில் வந்து வச்சு தைக்க போகிறோம், அதுக்காக. நாட்டு வந்து எந்த டிசைன் வேணாலும் வைக்கலாங்க, அது நம்மளோட விருப்பம்தான். ஏன்னா இது அவசரமாக தைச்சனால என்னால் இதுதான் முடிஞ்சுது. இப்போ லாஸ்ட் ஒன்று கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சைடு கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதாவது வந்து சென்டரில் வந்து கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது கீழே வந்து நம்ம லைனிங் வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். இதுக்கு லைனிங் சன் கிரேப் வந்து நான் 2 மீட்டர் எடுத்துருக்கேங்க. இது அம்பர்லா மாதிரி நான் கட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டும் தனித்தனியாக, அதாவது ஒரு மீட்டர் கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மட்டும் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வளைவாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி தனித்தனியாக நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது வந்து லைனிங் தனியாக, டாப் தனியாக ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப அகலம். இது வந்து நம்ம 2 மீட்டர் தானே எடுத்திருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சன்கிரேப்பில் என்ன அகலம் இருக்கோ அதுதான் வரும். இந்த பக்கமாக அந்த பக்கம் கரை வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு நீங்கள் எப்பயும் தைக்கிற மாதிரி தைங்க. எனக்கு வந்து சரியாக வந்துச்சுங்க, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. நம்ம 3 இன்ச்சு அகலம் வச்சோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து 3 இன்ச்சு போதுங்க. 10 இன்ச்சு சுற்றளவு வைக்கிறதுக்கு 3 இன்ச்சு போதும். ஒரு 12 இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஒரு 3.5 வச்சுக்கோங்க அகலம். அதாவது கொஞ்சம் நம்ம வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம சுற்றளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் நாட்டு வச்சு தைக்க மறந்துட்டேன். லைட்டாக பிரித்து விட்டுட்டு அப்படியே உள்ளே கொடுத்து ஜாயின் பண்ணிட போகிறேன். அப்படியே உள்ளே திருப்பி அந்த நாட்டை வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க.
போட்டுட்டு இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ சைடில் வந்து நான் 3 தையல் போட்டிருக்கேங்க. பாருங்கள் நாட்டு வந்து வந்துருச்சு. இப்போ பட்டன் வந்து ரெடி பண்ணிடலாம். சைடில் வந்து 3 தையல் போட்டிருக்கேன். இந்த பட்டன் வச்சுட்டு நம்ம வந்து பெல்ட் தைக்கலாம். இப்போ ஒரு 4 பட்டன் வச்சுருக்கீங்க. 4, 5 இல்லை 6 எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து அகலம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் பெல்ட்டுக்கு கேன்வாஸில். இப்போ 2 இன்ச்சு அகலம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சுற்றளவு வந்து 32 இன்ச்சுங்க. மொத்தத்துக்கு 32. இப்போ வந்து கேன்வாஸு அயன் பண்ணி விட்டு வந்திருக்கேன் பார்டரில். இப்போ எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி அப்படியே தையல் போடுங்க. அடியில் வந்து வேறு கலர் நூல் வர மாதிரி போட்டுக்கோங்க. பார்டர் கலர்லேயே போட வேணாம். ஏன்னா திருப்பி நம்ம உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து தப்போம் கேன்வாஸ் தெரியாமல் இருக்க. அதனால் வந்து நீங்கள் அடியில் வேறு கலர் போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி போட்டு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் இன்னொரு பார்டர் கொடுத்து நம்ம அதுக்கு மேலே இந்த நம்ம கேன்வாஸ் வச்சோம் இல்லையா, அந்த பார்டரை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதே கலர் நூல் போட்டால் தான் அந்த தையல் மேலே போட முடியும். அதுக்காக தான் சொன்னேன். வேறு கலர் நூல் போட்டிங்கன்னா தானே அடையாளம் தெரியும். இப்போ இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணி விட்ருங்க. பசங்களுக்கு வந்து நீங்கள் சுற்றளவு மட்டும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெல்ட் வைங்க. அதாவது சுற்றளவு வந்து இப்போ ஒரு 30 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 31 இன்ச்சு இல்லை 32 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அப்படியே மடித்து தைச்சி விட்ருங்க. இப்போ 2 ஓரமும் மடித்து தைச்சிட்டேன். இப்போ வந்து நான் அந்த காப்பி கலரில் சன்கிரேப்பில் பைப்பிங் கொடுக்குறேன். என்னடா பெல்ட்டுக்கு பைப்பிங்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து நம்ம தைக்கிறோம். இது நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு நம்ம பரட்ட முடியாது. அதாவது வந்து 2 அடிச்சுட்டு திருப்ப முடியாது. திருப்பினாலும் அது நீட்டாக வருமானு தெரியல. ஆனால் பைப்பிங் வச்சோன்னா உங்களுக்கு மடங்கவும் மடங்காது. பெல்ட்டு வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் பைப்பிங் வச்சு 2 தையல் நான் அமுக தையல் போட்டு விட்றேன். இது எதுவுமே ஆகாது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு போங்க. இப்போ பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே முடிஞ்சு. இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம இதுக்கு கொக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2.5 இன்ச் எடுத்திருக்கேன் வேஸ்ட்டு பீஸு. இதை வந்து 3ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு 2 கொக்கி நீங்கள் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம். நான் ஒரு கொக்கி தான் போடுறேன். நீங்கள் 2 கொக்கியும் வைக்கிற மாதிரினா நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டையாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இது நீங்கள் நாடாக அடித்து வைக்காமல் இல்லை பக்கிள்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லூஸாக வச்சிங்கன்னா நகண்டுக்குங்க, மேலேயும் கீழேயும் இறங்கிக்கும். அதனால்
2 கொக்கி வைக்கிறேன்னா வைங்க, இல்லை கரெக்டான அளவு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொக்கி போதும். இது ஒரு 4-5 இது மடிப்பு மட்டும் மடிச்சுக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்டிக்கிற மாதிரி. திருப்பி 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொக்கி வைக்கலாங்க. ஒரே ஒரு கொக்கி தான் வைக்கிறேன், ஸ்கர்ட்டு கொக்கி. இப்போ பாருங்கள், சூப்பராக தைச்சி முடிச்சிட்டோம். பெல்ட்டு நாட்டு எல்லாமே அழகாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி தைச்சி போடுங்க. இப்போ பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நாட்டு மட்டும் போட்டு பெல்ட்டு போடலை. இப்போ சால் போட்டு பெல்ட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு எனக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.